வணக்கம் நண்பர்களே. ரம்ஜான் பண்டிகையை ஒற்றி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை மீது, கந்தர் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவுக்கு தொழுகை நடத்துறதுக்காக ஒரு சிலர் சென்றிருக்கிறார்கள். போலீஸ் அவங்கக்கிட்ட அவங்களுடைய விவரங்களை வாங்கி குறிப்பிட்டு தான் அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே வாக்குவாதம் பண்ணுறாங்க அந்த தொழுகைக்கு வந்தவங்க. ஏன் எங்கள் பேர்களை நீங்கள் வாங்கணும், நாங்கள் என்ன குற்றவாளியா அப்படின்னு. பேர் வாங்குறது குற்றவாளிங்கிறதுக்காக இல்லை, பொதுவாகவே போலீஸ் பதிவு செய்வாங்க, ஏன்னா சென்சிட்டிவான இடம் அப்படின்னு. அவர்களுக்கு மட்டும் தொழுகைக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இது என்ன பாகுபாடுன்னு எனக்கு தெரியல. அவர்களுக்கு தொழுகைக்கு அனுமதி அளித்ததை குறித்து நான் கருத்து சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேல் இருக்கும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எஸ்பி, கலெக்டர் எல்லாரும் கூடி நின்று காலை பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டாங்க. இது என்ன பாகுபாடான அரசு? அப்போ இந்து என்ற மதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் ஒரு பாரபட்சம் காட்டுவதாகத்தான் இது அமைகிறது. சரி, அவர்களை தொழுகைக்கு அனுமதி கொடுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு கேள்வியும் எழுகிறது. இதே இஸ்லாமியர்கள் வலைதளங்களில் பதிவு செய்ததை நான் பார்த்தேன். மாற்று மதத்தினர் வழிபாடு செய்யும் தளத்தில் நாம் தொழுகை நடத்தக்கூடாது, தொழுகை நடத்துவது இஸ்லாமிய மரபல்ல அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இஸ்லாமியர்கள் தான் சொல்ல வேண்டும், இஸ்லாமிய மதகுருமார்கள் சொல்ல வேண்டும். அது மாற்று மதத்தினர் வழிபடும் தலம். அது கீழே சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார், இந்து வழிபாடுடைய ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு மேலே தான் தர்கா இருக்குது, அதுக்கு மேலே தான் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, அந்த தீபத்தூண் இருக்கிறது. இப்படி மாற்று மதத்தினருடைய வழிபாட்டு தலம் இருக்கும் இடத்தில் தொழுகை நடத்துவது என்பது இறைவனுக்கு உகந்ததல்ல அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய கருத்து. இது எந்த பிரிவு, யார் இதை ஏற்றுக்கிட்டாங்க, யார் ஏற்றுக்கல, இதெல்லாம் நான் இதுக்குள்ளே போகல, இது சர்ச்சையாகிவிடும். ஆனால் இஸ்லாமியர்கள் பதில் சொல்லுங்கள். இப்படி இந்த வழிபாட்டு முறை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மாற்று மதம் வழிபடும் இடத்தில் போய் தொழுகை நடத்துவதற்கு சண்டையிட்டு போய் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? முதலில் ஒரு தொழுகை, பிரார்த்தனை, ஜபம் என்று என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இறைவனிடம் வேண்டி நிற்பது தான் அந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை, வேண்டுதலை இந்த இடத்தில் தான் செய்ய வேண்டும், இன்னாருடன் சண்டையிட்டு செய்ய வேண்டும் என்பது என்ன வழக்கம்? அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இது ஒரு சரியான வழக்கம் இல்லையே. அங்கே சென்சிட்டிவ், இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் அங்கே தான் போய் தொழுகை நடத்துவேன்னு சொல்கிறது. அருமையான இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுத்த எந்த தீய சக்தியோ முயற்சி செய்கிறது.